கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று கூட உண்மையான பக்தி, ட்ரூ பயட்டி என்ற தலைப்பின் கீழ் நாம் அவருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிற வசனத்தை நாம் தியானிக்கும் போது கூட கடவுள் நம் இடத்தை எதிர்பார்க்கிறதை பற்றி நாம் இந்த வசனத்தை நாம் தியானிக்க முடியுது. தெளிவாக நாம் தியானிக்க முடியுது. வாட் காட் எக்ஸ்பெக்டட் இன் மேன் இன் டிசையர்ட் ரிலேஷன்ஷிப். அவருக்கும் நமக்கும் இருக்குமான அந்த பந்தத்துக்குள்ள கடவுள் நம்ம இடத்துல அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்குமான காரியங்கள் இன் அ டிசையர்ட் ரிலேஷன்ஷிப். வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டட். நம்ம இடத்துல அவர் எண்ணத்தை எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட உண்மையான கடவுள் நம்மகிட்ட உண்மையான பக்தியில மேல் பிரியமாய் இருக்கிறார். தேவ பக்தி, உண்மையான தேவ பக்தியே நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நன்மை இன்னதென்று நமக்கு அறிவித்து இருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மை உள்ளவர்களாக நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை என்று ஆண்டவர் நம்மிடத்துல வேற எதுவும் எதிர்பார்க்கவில்லை. வசனம் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறத பத்தி நாம் காணப்போது தெய்வ பக்தி, த ட்ரூ பயட்டி. பக்தி என்பது இட்ஸ் நாட் எக்ஸ்பிரஸ், வெளியரங்கமாக காணப்படுவதில்லை. இட்ஸ் எ இன்டென்ஸ் லவ். இன்டென்ஸ் லவ். நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம இடத்துல அந்த இன்டென்ஸ் லவ் இட்ஸ் நாட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். இந்த பயட்டி கிடையாது. உண்மையான தேவ பக்தி நாம் வெளியரங்கப்படுத்துவது தேவ பக்தி கிடையாது. அந்த உள்ளான அன்பு இல்லாம நாம என்ன செய்தாலும் மீனிங்லெஸ். நம்ம வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லை, மீனிங்லெஸ்ஸா இருக்கு. தேவ பக்தி அந்த இன்டென்ஸ் லவ், உண்மையான லவ். எந்நேரமும் அவரை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறவர்களாகவே இருக்கிறோம். we are spending, அவருக்காக நம் நேரத்தை கொடுக்கணும், தியானிக்கணும். how connectivity with God, நம்மளுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு கடவுளிடம், நம்மளுடைய ஆக்டிவிட்டி இருக்கு. how we connected with God, whatever we do, how we connected with God. கர்த்தரோட நம்ம எப்படி தொடர்புல இருக்கிறோம். will give the important to God. நம்மளோட வாழ்க்கையில கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். அதுக்கு நாம வாழ்க்கையில பலவித காரியமாக சிந்தித்து ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். எதற்காக ஓடுறோம்னு நமக்கு தெரியல. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் முக்கியமான பங்கா இருக்காரா? அவரை நாம் முக்கியமான பங்கா கொண்டு இருக்கிறோமா? தேவனே என் பங்கா இருக்கிறார். நாம் சிந்தித்து பார்க்கணும். பக்தி நம்ம இடத்துல வெளியரங்கமாக வெளிப்படுறது பக்தி கிடையாது. how much he is important in our life, how much the priority is given to God, how much time you spend with God. நாம் சிந்தித்து பார்க்கணும். அவருக்காக நம்ம நேரத்தை கொடுத்துருக்கோமா? நம்ம நேரத்தை எப்படி கொடுத்துருக்கோம்? நம்மளுடைய நாளை நீங்க ஆராய்ந்து பாருங்க தேவ பிள்ளைகளை. நம்ம ஒரு நாள் தொடங்கி முடியும் போது எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட உடன்படுகிறவர்களாக இருக்கிறோம். whenever we taking food, we are offering prayer to God. We must gratitude to God. We are thanking God. Why we are thanking God? So we are taking this opportunity. We are making a time to God. அவருக்காக நம் நேரத்தை நாம் கொடுக்கிறோம். அந்த நேரத்திலே அவரை நம்ம சிந்திக்கிற பிள்ளைகளாக அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து எண்ணி நாம்
துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இட்ஸ் a righteousness. We have to make a righteousness life. நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து righteousness. We have to be a righteousness to God. அவருக்கு உண்மை அவருடைய நீதியை தேடுற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பக்தி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கணும். We must thankful to God. When we refuse to thank God, then we step on to it's the first step to the sin. எவ்வளவு ஒரு நமக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கார். நம்மளை வலுவாமல நம்மளை காத்து கொண்டு இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் அவரை வாட் எவர் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரோ நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்னைக்கு மற்றவர்களை பார்த்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு கம்பேரிட்டிவ்ல இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து நாம் நம்மளோட வாழ்க்கையை இருக்கக்கூடாது. வாட் காட் ஹஸ் given to you, for what he has chosen you, we have to obey to God. We have to obey to his word. அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். தாழ்மையுள்ள சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்மிடத்துல தாழ்மையுள்ள சிந்தனை இருக்கா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க. நன்றி சொல்லுங்க. நம்மளுடைய பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தாலும் எல்லாம் அவரால் ஆகும். எல்லாம் தேவன் நமக்கு தந்தது. இன்னைக்கு சொசைட்டியில் நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, எல்லாம் நம்ம கொடுத்துருக்காரு. அதை நம்ம நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம குறைவுகளே பார்க்குறோமா? நம்ம பலவீனமே பார்க்குறோமா? பலவீனம் உண்டு. நீ அக்கினியில் நடந்தாலும் அது உன்னை வேகாது, பற்றாது. அவரும் நம்ம கூட இருக்கிறார். இந்த உலகம் கடினமான உலகம் தான், கடினமான வாழ்க்கை தான். ஆனால் அவர் நமக்கு துணையை நிற்கிறார். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லை தான் சொல்கிறோம், போதுன்னு நம்ம சொல்கிற பிள்ளைகளாக இருக்க வேணும். We have a tough time in our life, but true spirituality is obedience. It's a joyful praise. நம்மளுடைய praise, we have to praise the God. நம்மளோட excited, our life must remain excited. So you must always excited with God. கடவுளோடு நாம் எக்ஸைட்டடாக இருக்கணும். So you have to maintain the connection with God. So you have to give time to God. You have to develop the spirituality. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதற்கு காரியங்கள் நிறைய நம்ம இடத்துல காண முடியும். சிந்தித்து நிதானித்து நாம் செயல்பட வேணும் தேவ பிள்ளைகளை. இன்னைக்கு நாம் ஆண்டவர் பற்றி அறிஞ்ச பிள்ளைகள் தான் அதிகமாக நாட்களில் நாம் எதறி விழுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம பேசுகிற பேச்சில், வார்த்தையில் கவனம் உள்ளதாக இருக்கணும். உண்மையான தேவ பக்தி காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியே சுவிசேஷத்தை அறிவிக்கும். நிதானித்து நாம் செயல்பட வேணும். We have to maintain the connection with God. Likewise, Paul explained what is the true spirituality. In someone life, it seems knowledge. தேவ பக்தியே ஞானத்தை தருகிறது. நம்மளோட வாழ்க்கையில் obedience, must learn to be obedient, and we must remain as sincere in our life. God chosen for us.
ஸோ நமக்காக கொடுத்த இலக்கை நோக்கி நாம் ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். Must be gratitude for the kindness of God. Must remain as gratitude, the kindness of God. That's a spirituality. It's a measure of spirituality. நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எந்த வளர்ச்சியில் இருக்கிறோம் என்பதை நாம் அளந்து பார்க்கணும். We have to measure. So we must be joyful and praise to God. So we have to submit us to God. நம்மளே நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கிற பிள்ளைகளா கொடுக்குற பிள்ளையாக இருக்கணும். We have to submit us to God. So we have to give thanks for all the things. So when you are refused to give thanks to, it's a first step to make a sin. We have to offer the thanks to God. சின்ன ஒரு ஐக்கியம் நம்மகிட்ட இருக்க வேணும். வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு 2 முறையோ ஒரு சின்ன கூடுகை கூடி you have to gather in a fellowship. It's a beautiful spirituality. நாம் அப்படி இணைந்து நம்மளுடைய தொடர்புகள்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையே நாடி காணப்பட வேண்டும். வேறு நேரத்தை நாம் எவ்வளோ நேரங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் வீணாக கழிக்காதபடி, வீணாக நம்ம காலத்தை செலுத்தாதபடி அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க பிள்ளைகளாக இருக்கணும். செல்ஃப் ப்ரேயர் பண்ணணும். அட்லீஸ்ட் we must have a good Bible study. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பைபிள் ஸ்டடி இருக்கணும். we have to praise God. we have to pray God. சரீரபுரமான காரியங்களுக்கு நாம் உணவு எடுக்கிறோம். அதே போல் நம்முடைய ஆத்மாக்கு உணவு வேத புத்தகம்தான். அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கணும். அவருக்காக நம்மளுடைய நேரத்தை செலுத்தணும். and we must remain always careful. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு நாம் வளர வேணும். அவருக்காக அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கணும். முழுமையாக நம்ம அவருடைய கருத்தில் நாம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறதே உண்மையான இட்ஸ் அ ஃபியர் ஆஃப் கிரைஸ்ட். யூ மஸ்ட் ஹாவ் தட் ஆட்டிடியூட். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இட்ஸ் அ மிஸ்ஸிங். வி ஆர் இக்னோரிங் டு பி சப்மிட் டு அதர்ஸ். ஸோ வி ஆர் பேசிக்கலி பீப்புள் வி ஆர் ரிமைனிங் அஸ் வி ஆர் வெரி மச் ஈகோ ஸ்டேட்டஸ் among our brother and sisters. So such attitude must be, it must be omitted. அந்த ஒரு attitude it's not mean to be a true poet if you carry this much of attitude. So we have to submit ourselves to God. நம்மளோட attitude, நம்மளோட குணங்கள். கிறிஸ்துவம் என்பது இட்ஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ கேரக்டரைஸ். அது ஒரு திருத்துவம், மனமாற்றம். ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த பிள்ளைகளாக நாம் காணப்பட வேணும். நம்மளோட குணாதிசயங்கள் இன்று மாறப்பட வேணும். அன்பான பிள்ளைகளை, இன்னைக்கு அந்த குணாதிசயங்கள் நம்ம மாறுவதில்லை. எத்தனையோ பேரை நாம் வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். We never submit ourselves to others. Yes. We have to submit. We have to change this attitude. It not means நம்ம அர்ப்பணிக்கிறனால we are not have a, it's not a thing not having a to make a leadership role. Yes, we have to eliminate all the characters which carry pride, rivalry, all those selfish. ஸோ அப்படிப்பட்ட குணங்களை இன்னைக்கு நம்ம விட்டு விலக்கும்படியாக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஸோ God expect us to not be pride. அவர் நம்மளை மனத்தாழ்மையாக நடப்பதை அன்று வேற ஒரு காரியமும் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. God expect
அவருக்கு நமக்குள்ள திஸ் அ பாண்டட் ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்ம இடத்துல தேவன் அதை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டுமே இட்ஸ் அ க்ளோஸ் ரிலேட்டட். பட் கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இட்ஸ் மோர் தேன் த ரிலிஜன். ஹவு டு ப்ளீஸ் காட், தேவனை எப்படி நாம் பிரியப்படுத்த முடியும்? நம்மளுடைய காணிக்கையினாலேயோ அவரை பிரியப்படுத்த முடியாது. காணிக்கையினாலோ ஆலயத்துக்கு வருவதனாலோ பிறருக்கு உதவி செய்கிறனாலேயோ இட்ஸ் நாட் ப்ளீஸிங் காட். காட் எக்ஸ்பெக்ட் ஹம்பிள்னஸ். ஸோ வாட் எவர் வி சாக்ரிஃபைஸ் அவருடைய பார்வைக்கு அது அருமையானதல்ல. காட் எக்ஸ்பெக்ட் தாழ்மை சிந்தனை உள்ளவர்கள் ஏக சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏக சிந்தனை உள்ளவர்களாக இல்லாமல் நாம் தாழ்மை சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். இன்னைக்கு ஏக சிந்தனை உள்ளவர்களாக இருக்காமல் நாம் தாழ்மை சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். தட்ஸ் அ ரியல் பைட்டி. ஸோ உண்மையான தேவ பக்தியை நாம் நம்மளுடைய குணாதிசயங்கள் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். அதுதான் ஆவியின் கனிகள். இன்னைக்கு ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக இருக்கிறோமா நாம் சிந்தித்து பார்க்கணும். ஒரு சின்ன காரியத்தை குறித்து கூட நாம் we have to adjust. அந்த குணங்கள் வேணும். we must be remain as patient with God. இன்னைக்கு அப்படிப்பட்ட குணங்கள், அப்படிப்பட்ட கனிகள் நிறைந்தவர்களாக இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த வேளையில் தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கணும். மஸ்ட் பி அ கேரக்டரைஸ்ட் ஸோ வி கேன் எக்ஸ்பிரஸ் இட்ஸ் அ கிறிஸ்டியானிட்டி. அதுதான் கிறிஸ்துவம். நம்மளோட தேவ பக்தி இன்னைக்கு எப்படி நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? வெளியரங்கமாக நம்மளை பிறர் காணும்படியாக நம்ம வெளிப்படுத்துவது இட்ஸ் நாட் ரியல் பைட்டி. அது உண்மையான தேவ பக்தி கிடையாது. கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அது கிடையாது. உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கிறோன்னா அதை விளம்பரப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் அவருக்கென்று நாம் உண்மையாக இருக்கிறோம். we are only accountable to the God. அவருக்கு மட்டுமே நாம் கணக்கு செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்னைக்கு வெளியரங்கமாக நாம் செய்கிற காரியங்களே தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். we might not express ourselves externally. இன்னைக்கு நாம் ஃபாஸ்டிங் எடுத்தாலும் we might not be expressed. God is not a true piety. வேதாகம் முழுவதும் நாம் உண்மையான தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கும்படியாக தான் வேதாகம் முழுவதும் நம்மளை அழைக்குது. The whole Bible it's invite us to be a real piety. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணும்படியாக தேவன் அழைக்கிறார். நாம் மறைமுகமாக செய்கின்ற காரியங்களுக்கு தேவன் வெளியரங்கமாக பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். வெளியரங்கமாக நாம் செய்தோம், நம்மளுடைய பலனை நாம் அடைந்து தீர்த்தாயிற்று என்று வேதம் சொல்கிறது. So you must be very careful to be a piety, and we might not be a careless to be a piety. அவர் உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படும்படியாக தேவன் என்று அழைக்கிறார். அவரை போல நாம் மாற வேண்டும். You must be a holiness. நம்ம இடத்துல பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில்
அதிகமாக நாம் நமக்கும் தேவனுக்கும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நாம் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணணும். We have to change. We have to reapproach to our lifestyle, to be a righteousness, to be righteousness in our life. We have to change our lifestyle. We must have the loving attitude. அன்பு நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். And we must to be a piety. We must be filled with spirit and we have to submit ourselves. We have to submit ourselves to God. We have to submit all the attitude which carry pride, all self-ambitions. It must be eliminated in our life. சம்மோட்ட காணப்படுகிற காரியங்கள் we have to add to make a praise, to be a obedience, to be a gratitude for the kindness of God. And we have to measure our spirituality. And it must be increased. It must be day by day. We must be get spirituality. There must be change in our characters, a true piety. ஸோ பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்மளுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாயான கிறிஸ்துவுக்குள் நாம் புதிதாயானவர்களாக மாறணும். நம்மளோட வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி உள்ளவங்களாக இருக்கணும்? நம்மளோட வாழ்க்கையில் இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம we are making technology, we are adapting technology. some lifestyle there must be a limit. நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்மளுடைய இன்னைக்கு ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் ஆண்டவரிடம் நம்மளுடைய நேரங்கள் எடுக்கிறது எல்லாமே we are putting into our life. We are choosing the sin. Put your life all to the sin by making this stupid things, foolish things in our life. Always people are reminding in Facebook. We are making much time in Facebook, Twitter. இப்படிப்பட்டான சொசைட்டி சோசியல் இதை நம்ம we are making people making fun. இப்படிப்பட்டான காரியங்களை நோக்கி நம்மளுடைய சிந்தனை இன்னைக்கு இருக்கு. தேவனுக்குள்ள நம்ம தேவ பக்தியக்குரிய சிந்தனை நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். So don't put your life into a sin by making such things. இதனால் நமக்கு எந்தவித பயனும் இல்லை. We are not, nothing is exchanging to it. என்னதான் நம்ம வாழ்க்கையில் whatever we engage in our lifestyle, it must be filled with Spirit of God. God is calling, today God is calling to make our life into spirituality. இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இன்னைக்கு நாம் தேவன் நம்மளை அழைக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களெல்லாம் இன்று நாம் கலந்து விட்டு எரிந்து கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம். தேவ பக்தியை நாடுகிற பிள்ளைகளாக இருப்போம். we have to change our lives. நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறையை நாம் மாற்றும். must remain piety. நம்மளோட வாழ்க்கை spirituality. we have to submit. நம்மளை நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளையாக நாம் இன்னைக்கு மாற தேவன் அழைக்கிறார். முழுமையாக நம்மளுடைய குணங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் அர்ப்பணிப்போம். நமக்கு இருக்க எல்லா ஆட்டிடியூடும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைப்போம். பி ஹம்பிள். அப்படிப்பட்ட ஜீவியத்தை கடவுள் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற அந்த தாழ்மையுள்ள சிந்தனை உள்ள பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். அண்ட் ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட். வி மஸ்ட் பி கனெக்டட் வித் காட். நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனை கொண்டு நாம் செய்யணும். செயல்படுற எல்லா சிந்தனைகள் எல்லாத்திலையும் தேவனை முன்னிறுத்துகிற பிள்ளைகளாக இருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். ஜெபம். அன்பின் தேவனே, நாங்கள் கேட்ட இந்த நல்ல வார்த்தைகள் காண்டி கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. அப்பா, உண்மையான தேவ பக்தி மனத்தாழ்மையை உள்ள
ஏக சிந்தனையுள்ளவர்களாக இருக்கும்படியாக என் தேவ நீர் அழைக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும் ராஜா. அப்பா, இட்ஸ் நாட் ஈஸி லார்ட். ஆண்டவரே, எங்களால் இந்த தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக, ஏக சிந்தனை உள்ளவர்களாக, மன தாழ்மை உள்ளவர்களாக பிள்ளைகளாக இருப்பது கடினமான காரியம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய நேரத்தை உமக்காக நாங்கள் செலுத்த வேண்டும் ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும் அப்பா. உம்மை போல மாற்றும் ராஜா, உம்மை போல மாற்றும் ராஜா. ஆண்டவரே, உண்மை அன்றி எங்களை வாழ்க்கையில் எந்தவித காரியத்துக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏத்தாகலை ஆண்டவரே, இந்த காலகட்டத்துக்கு ஏத்தாகல எங்களோட ஜீவியம் இருக்கக்கூடாது சுவாமி. அப்பா ஆண்டவரே, உமக்காக எங்கள் நேரத்தை செலுத்தணும் ராஜா. எங்களை வாழ்க்கையை நாங்கள் பாவத்தில் நடைபடுத்தாதபடி, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் விலகி இருக்கும்படி என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. அப்பா, உங்களோட ஆவியால் எங்களை நிரப்பும் ராஜா, நிரப்பும் ஆண்டவரே. ஃபில் வித் யுவர் ஸ்பிரிட் லார்ட், ஃபில் வித் யுவர் ஹோலினஸ் லார்ட். ஆண்டவரே, அந்த உம்முடைய பரிசுத்தம் எங்கள் இடத்துல காணப்பட வேண்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும்ப்பா. வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் லைஃப் ஸ்டைல் லார்ட். ஆண்டவரே, உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் ராஜா. உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களை உண்மை சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ராஜா. எங்களை பழைய காரியங்கள் எல்லாம் கலைந்து விட்டு எல்லாம் புதிய காரியங்களாக ஆண்டவரே எங்களை நீ மாற்றும் ராஜா. எங்களுக்கு குணங்களே எங்களை சீர்திருத்தும் ராஜா. ஆண்டவரே, எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா பெருமை, எல்லா சிந்தனைகள், எல்லா பொல்லாத காரியங்கள், ஆண்டவரே பாவத்துக்கான காரியங்கள், ஆண்டவரே இருளான காரியங்களை விட்டு நீர் எங்களை அகற்றி போடும் ராஜா. நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் ராஜா. இருளான ஜீவியம் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களை நேரத்தை உமக்கு கொடுக்கணும் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஃபெலோஷிப் இருக்கணும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ப்ரேயர் ஃபெலோஷிப் இருக்கணும் ராஜா. ஆண்டவரே, உமக்காக நேரத்தை நாங்கள் செலுத்தணும் ராஜா. ஆண்டவரே, எங்களோட ஒவ்வொரு காரியத்திலுமே நாங்கள் சிந்திக்கணும் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலுமே நாங்கள் துதிக்கணும் ராஜா. உண்மை முன்னேறி நாங்கள் செய்யணும் ராஜா. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் என்றும் பின்திரும்பி பார்க்காதபடி, ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மற்றவர்களை நோக்கி நாங்கள் பார்க்காதபடி என் தேவனை நோக்கி பார்க்கணும். என் தேவன் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதில் போதுமானவர்களாக இருக்கணும் ராஜா. போதுமானவர்களாக இருக்கணும் ராஜா. ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்கணும் ராஜா. உண்மை போல நாங்கள் மாறணும் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய தேவையில்லாத குணங்களெல்லாம் நாங்கள் ஆண்டவர் எங்களை விட்டு கலைத்து எரியும்படியான கிருபைகளை தேவன் தருவீராக. ஆண்டவர், இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளோடைய நீர் உடன்படும் ராஜா. இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ராஜா. ஆண்டவர், என் தேவனே, ஆண்டவர் வெளியரங்கமாக அவர்கள் பக்தியை காணப்படுத்தாதபடி ஆண்டவர் உண்மையாக வேரூன்றி அவர்கள் வளருவார்களாக ராஜா. அப்பா, என் தேவனை வெளியரங்கமாக காண்பிக்காதபடி வேரூன்றி ராஜா. ஆண்டவர், அன்பு நிறைந்த பிள்ளைகளாக, இரக்கமுள்ள பிள்ளைகளாக ராஜா. அப்பா, ஆண்டவர், பெருமை இல்லாத பிள்ளைகளாக, சுயநலம் இல்லாத பிள்ளைகளாக அவங்க ஜீவியம் மாறட்டும் ராஜா. தி ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் ராஜா. ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அவங்க மாறணும் ராஜா. பொல்லாத உலகத்தில் கடைசி காலத்தில் அன்பு தனிந்த நேரத்தில் காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கோம் ராஜா. அப்பா, எங்கேயும் அன்பு இல்லை ராஜா. ஆண்டவரே, ஸ்ட்ரெஸ் ராஜா, ஸ்ட்ரெஸ் உள்ள வாழ்க்கை ராஜா. அப்பா, உண்மை நேசிக்கணும் ராஜா, உண்மை நேசிக்கணும் ராஜா. இந்த உண்மையான அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளிட்டையும் காணப்பட வேண்டும் ராஜா. அப்பா, என் கிறிஸ்துக்காக நான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் கிறிஸ்துக்குள்ள நான் வளர வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவரே சிந்தனைகளை தாங்க ராஜா. அப்படிப்பட்ட சிந்தனைகளை பிள்ளைங்களுக்கு தாங்க ராஜா. என் கிறிஸ்துக்காக நான் ஏதேனும் செய்யணும். தங்கள் நேரத்தை வீணாக கழிக்காதபடி, தங்களுடைய ஆண்டவரே என்டர்டெயின்மெண்ட், ஆண்டவரே ஃபன் என்று தங்களை ஏமாற்றி கொள்ளாதபடி, ஸ்டூப்பிட்டாக நடந்து கொள்ளாதபடி தங்களுடைய நேரத்தை உமக்காக தரட்டும் ராஜா. அவங்க வாழ்க்கையில் உங்களை முன்னிறுத்தட்டும் ராஜா. அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைங்களுக்கு தாங்க ராஜா. ஆண்டவர், நீர் எதிர்பார்க்கிற ஆண்டவர், நீர் எங்களிடத்தை எதிர்பார்க்க அந்த மன தாழ்மை எங்களுக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே, உண்மையை போல நாங்கள் மாற வேண்டும் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறபடி நாங்கள் இருக்கணும் ராஜா. எங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் ராஜா. ஆண்டவரே, எங்களோட இருக்கிற லவ்விங் ஆட்டிடியூடை கொடுங்க ராஜா. ஆண்டவரே,
எங்களுடைய ஆக்டிவிட்டி உம்மோட கனெக்டிவிட்டா இருக்கணும் ராஜா. உண்மையை நாங்கள் சிந்திக்கிற பிள்ளைகளாக மாறணும் ராஜா. ஆண்டவரே, உண்மையான தேவ பக்தி எங்க இடத்துல காணப்பட வேண்டும் ராஜா. அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த செய்தி கேட்டுற எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. அவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்க. அவங்க லைஃப் ஸ்டைல ஒரு சேஞ்சை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, நீர் இறங்குங்க ராஜா. எங்களை வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே அசால்ட்டாக இருக்காதபடி, ஆண்டவரே நாங்கள் ரொம்ப ஆண்டவரே அசால்ட்டாக இருக்காதபடி, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் எப்பவும் கவனமுள்ள பிள்ளைகளாக இந்த தேவனோட பாதையில நடக்கிற கவனமுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ராஜா. உண்மையான பக்தி காணும்படியான கிருபைகளை தாங்க. நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மெசேஜ்ல இருந்து ஜெபத்துல உடன்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, நான் எல்லா பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை நீங்க மாற்றுங்க ராஜா. வாழ்க்கையில இருக்க இருளை மாற்றுங்க ராஜா. இந்த ஜெபத்தில் ஆண்டவரே கலந்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை நீர் தருவீராக ராஜா. அப்பா, அந்த பிள்ளைகள் எந்த பிரச்சனையோட இருக்கிறாங்க எனக்கு தெரியாது ராஜா. அப்பா, என் தேவன் நீர் அறிவீர். எந்த வேதனையோடு இந்த மெசேஜ் கேட்டாங்க என்பதை நான் அறியேன் ராஜா. என் தேவன் அறிவீர் ராஜா. ஆண்டவர், எந்த ஒரு ஆறுதலுக்கான இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் கேட்டாங்களோ, பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க ராஜா. பிள்ளைகளை வழி நடத்துங்க ராஜா. இந்த வார்த்தையில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளும் கருத்துல ஒப்படைக்கிற ராஜா. வல்லமை இறங்கட்டும் ராஜா. பிள்ளைகளோட வாழ்க்கையில விடுதலையே கொடுங்க ராஜா. பிள்ளைகளோட வாழ்க்கையில விடுதலையே கொடுங்க ராஜா. அப்பா, பிள்ளைங்களை நீங்க நேசிக்கிறீங்க ராஜா. பிள்ளைங்களை உங்களை நோக்கி வரட்டும் ராஜா. அப்பா, அந்த மெசேஜுக்கு அந்த ஜெபத்தில் விட ஒரு பிள்ளைகளே நீர் விட போவதில்லை ராஜா. அப்பா, அந்த பிள்ளைங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுங்க ராஜா. ஜீவ கிரீடத்தை கொடுங்க ராஜா. அப்பா, மே தூதிக்கிற ராஜா. ஆண்டவரே, மே தூதிக்கிற ராஜா. பிள்ளைங்களோட வாழ்க்கையில நீங்க விடுதலை கொடுங்க ராஜா. விடுதலை கொடுங்க ராஜா. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. பலவீனமானவர்களுக்கான இந்த பிள்ளைகள் செபிக்கட்டும் ராஜா. நல்ல குணங்களை கொடுங்க ராஜா. அப்பா, அவங்க உண்மையிடத்துல அர்ப்பணிக்கும்படியான கிருபைகளை கொடுங்க. எல்லா பிள்ளைகளையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளோட அந்த கிருபை இருக்கட்டும், ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ராஜா. எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்க ராஜா. எல்லாவித காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. இந்த இயேசுவின் ஜெபிக்கின்ற நம்பி நல்ல பிதாவே, ஆமேன்.